ஆஸ்ட்ரோ டிவி அனுசுய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் பயிற்சியினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு மே மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை இந்த 25 நாட்களும் 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்வதனால விருச்சக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவானுடைய பயிற்சியை பார்ப்பதற்கு முன்னால சுக்கிர பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். அசுரகுல தலைவன் இந்த சுக்கிரன், சகல கலைகளுக்கும் காரகன் இந்த சுக்கிர பகவான், அனைத்து இன்பங்களுக்கும் வித்தானவன் சுக்கிரன், அன்புக்கும் ஆசைக்கும் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவன் சுக்கிரன், அதிர்ஷ்டத்துக்கு காரகன், சிற்றின்ப காரகன், ஆண்களுக்கு களத்திர காரகன் இந்த சுக்கிரன், பரணி பூரம் பூராடம் என்னும் 3 நட்சத்திரங்களுக்கு நாயகன் இந்த சுக்கிரன், சகல சுபிட்சங்களையும் வாரி வழங்கும் மகா பலம் பெற்றவர் இந்த சுக்கிரன், ஆனந்தத்திற்கும் சௌபாக்கியத்திற்கும் பணத்திற்கும் காரகம் உள்ளவர் இந்த சுக்கிரன், வாகனக்காரகன் கட்டிடக்காரகன் இந்த சுக்கிர பகவான். அடுத்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு மே மாதம் 20ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 13ஆம் தேதி வரை ஒரு 25 நாட்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். இந்த காலம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான காலங்க. அதுவும் சுக்கிரனோடு குரு பகவான், சூரியன், புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 கிரகங்களும் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க. இந்த 4 கிரகங்களும் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும். இப்போ சுக்கிரன் 7ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த 25 நாட்களும் அமோகமான பணப்புழக்கம் ஏற்படும். ஏன் அப்படின்னா சுக்கிரனும் லட்சுமியை அருளக்கூடிய ஒரு கிரகம் தான், பணத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் தான். இன்னும் சொல்ல போனால் சுக்கிரன் தான் நமது சொந்த பணத்தை சொல்லக்கூடிய கிரகம். குரு பகவான் பொது பணத்தை சொல்லக்கூடியது. அப்போ சுக்கிரனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுவது உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், வராத பணம் எல்லாம் வந்து சேரும் இந்த காலகட்டத்தில். அதே போல் சுக்கிரன் ஆட்சி பெற்று 7ஆம் இடத்தில் இருப்பது, 7ஆம் இடம் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய ஸ்தானங்கிறதுனால விருச்சக ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமைவதற்கு வாய்ப்பை கொடுக்கும். அதாவது நீண்ட காலமாக தடைப்பட்ட திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். இது ஒரு சிறப்பான ஒரு அதிர்ஷ்டங்க இந்த காலகட்டத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அதே போல் நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா 7ஆம் இடம் தான் கூட்டு தொழிலை சொல்லக்கூடியது. அந்த வீட்டாதிபதியே அந்த இடத்துல இருப்பது, நல்ல தொழில் பார்ட்னர்கள் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழில் மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அதே போல் முக்கியமாக நல்ல நண்பர்கள் சேர்க்கை இந்த காலகட்டத்தில் அமையும். அதே போல் வியாபாரம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று ஒரு நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். வியாபாரம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்டமான காலம். அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும். பயணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க, பண்ணை தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலங்க இந்த காலகட்டத்தில். அதே போல் முக்கியமாக கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். அப்போ சுக்கிரன் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறது சிறப்பு. அதே போல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு வாகனம் புதுசாக வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். இந்த சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு மாளவியா யோகங்கிற ஒரு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். இந்த காலம் ஒரு சிறப்பான காலங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு. 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று கூடவே 5ஆம் அதிபதி குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதே போல் 10ஆம் அதிபதி சூரியனும் 7ஆம் இடத்துல இருக்கிறார் அதே காலகட்டத்தில். அதே போல் லாபத்துக்குடைய புதனும் 7ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த காலம் சிறப்பான காலம். இன்னும் சொல்ல போனால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வருடத்திற்கு குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு நேரடியாக விழுந்து கொண்டிருக்கிறது. குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் புனிதம் பெறும், அந்த இடம் உயிர் பெறும், அந்த இடத்தில் உள்ள கோடி தோஷங்கள் விலக்கப்படுமா. அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு நீண்ட காலமாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இனிமேல் தீர்வு கிடைக்க இருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு சுபிட்சம், வாழ்க்கையில் ஒரு ஆனந்தம், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், வாழ்க்கையில் ஒரு உயர் பதவி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தானாக தேடி வரும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். ஏன்னா குரு பகவான் மிக சிறப்பான இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். தனக்கே உரித்தான இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை உயர்த்த இருக்கிறார் குரு பகவான். வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்ல இருக்கிறீர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். அப்போ இந்த குரு பகவானின் பயிற்சி மிக சிறப்பான ஒரு மாற்றத்தையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கொடுக்க இருக்கிறது.
கூடவே குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டாதிபதி சுக்கிரனே அந்த இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். இந்த காலகட்டம் தான் வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான காலகட்டங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு. ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாங்க, ராஜ யோகத்தை அள்ளி கொடுக்கும். அப்போ வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வையும் முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். கூடவே சுக்கிரன் இருக்கிறார். உங்களுக்கு நல்ல வாக்குப்பலம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல பேச்சாற்றல் இருக்கும். குடும்ப விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்ப தொழிலை எடுத்து நடத்தக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அப்போ உங்கள் பேச்சின் மூலம் சில காரியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதிக்க முடியும். அதே போல் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறார். வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். இந்த சுக்கிரன் குரு சேர்க்கை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ண இருக்கிறது. அப்போ 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுடைய எண்ணத்தால், அதாவது உங்களுடைய திட்டமிடுதலால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய காரியங்களை கூட எளிதாக சாதிக்க முடியும். விருச்சக ராசிக்காரர்கள் 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல் பூர்வீக சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். அதே போல் ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் ஒரு சிலருக்கு பரிசு கிடைக்குங்க. இந்த காலகட்டத்தில் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அப்போ இந்த காலம் ஒரு சிறப்பான காலம். எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் வெற்றி தரும். உங்களுடைய ஆசைகள் முக்கியமாக பூர்த்தியாகும். இந்த காலகட்டத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரனும் குருவும் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது. அதே போல் 10ஆம் அதிபதி சூரிய பகவானும் கூட இருக்கிறார். தொழில் மூலம் அதிர்ஷ்டங்கள் உண்டு விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். அதாவது 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் நேரடியாக பாருங்க 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க. புது உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அதாவது புது வேலை உங்களை தேடி வரும். இந்த எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டு சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கான நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம். புது வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலையில் அமரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். அரசாங்க வேலை தேடி வருங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். அப்போ இந்த காலம் ஒரு சிறப்பான காலங்க. 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்கறது, அதுவும் சுக்கிரன் கூடவே இருக்கிறார். அப்போ 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். அப்போ உத்தியோகம் மூலம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் சக ஊழியற்ற ஒரு இணக்கம் ஏற்படும். மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும். கௌரவ பதவிகள் தேடி வரும். அப்போ உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அதிர்ஷ்டம் உண்டு. உங்களுக்கு 5ஆம் அதிபதி குரு, 10ஆம் அதிபதி சூரியன், லாபத்துக்குடைய புதன், 7ஆம் அதிபதி சுக்கிரன், 4 பேரும் 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க. இது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அதே போல் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா லாபத்துக்குடையவன். லாபத்துக்குடைய புதன் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்குறார். புதனுக்கு 7ஆம் இடம் ரொம்ப சிறப்பான இடம். அப்போ புதன் வந்து 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால வியாபாரம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதே போல் லாபத்துக்குடையவன் 7ஆம் இடத்துல இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணைவர் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். அதே போல் வெளியூர், வெளிநாடு சார்ந்த இனங்களில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். அப்போ இந்த லாபத்துக்குடையவன் 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால கமிஷன் துறையில் இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலை ஏற்படும். நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். உங்கள் காதல் கைகூடும் இந்த காலகட்டத்தில். அதாவது நினைத்தவரை கைப்பிடிக்கக்கூடிய ஒரு காலமாக விளங்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில். அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்வது சிறப்புங்க. ஏன்னா கூடவே உங்களுக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி குரு பகவான் இருக்கிறார். இந்த குரு பயிற்சிக்கு பிறகுதாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. இந்த காலம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லாங்க. அப்போ குரு சுக்கிரன் 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்கறது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கண்கூடாக இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் விருச்சக ராசிக்காரர்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.